முன்னொரு காலத்துல ஒரு நகரத்துல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த இளைஞர் அவர் மனசுல நிறைய கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. தினம் தினம் ரொம்ப பிரகாசமா எழுவாரு. தினம் தினம் ரொம்ப ஆர்வத்தோட அந்த நாளை ஆரம்பிப்பாரு. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. நாளடைவில் என்னாச்சுன்னா அவருடைய ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. தினம் தினம் ஒரே வேலையை செய்யற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலையில எழ வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, மறுபடியும் வீட்டுக்கு வர வேண்டியது, இது அப்படியே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதனால அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் சலிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் மனசுக்குள்ளார என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. அவரால் அவருடைய வேலையில சரிவர கான்சன்ட்ரேஷனா வேலை செய்ய முடியல. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வேலையிலேயாகட்டும் இல்லை அவருடைய பர்சனல் லைஃப்லேயாகட்டும் அவருடைய கவனம் சிதறிக்கிட்டே வர்றத அவர் நல்லாவே நோட் பண்றாரு. இதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அவர் போற வழியில ஒரு லைப்ரரி ஒன்று எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் அவர் அந்த லைப்ரரிக்குள்ள போனதே கிடையாது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் எதிர்ச்சியா சரி இந்த நூலகத்துல என்னதான் இருக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாரு. அது ஒரு பழைய நூலகம். பல விதமான புத்தகங்கள் எல்லா இடத்துலையும் அடுக்கி வச்சிருக்காங்க. இவர் ஒவ்வொரு புத்தகங்களா பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு புத்தகம் மட்டும் அந்த மேஜை மேல திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இவருடைய கவனத்தை ஈர்க்குது. என்ன புத்தகமா இருக்கும்? எல்லா புத்தகங்களும் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு புத்தகம் மட்டும் மேஜை மேல இருக்கே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் அந்த புத்தகத்தை புரட்டி பார்க்கறாரு. அவர் கைப்பட்ட உடனே அந்த புத்தகம் அப்படியே மிளிர ஆரம்பிக்குது. அப்படியே தங்க நிறத்துல அந்த இடத்துல ஒளி படர ஆரம்பிக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து பார்க்கறாரு. அப்படி உத்து பார்த்தா அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு மேப் ஒன்று தெரியுது. என்ன வரைபடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு புதையல் இருக்கிற இடத்துக்கான ஒரு வரைபடம். அதை பார்த்த உடனே ஒரு மனசுக்குள்ளார ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரி, நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துக்கு போய் தான் பார்ப்போம், அப்படி என்ன புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. உடனே அந்த புத்தகத்தில் இருக்க அந்த மேப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எழுந்துட்டாரு. அவர் மனசுக்குள்ளார அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒன்று புதுசா பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே வேக வேகமா கிளம்பி ரெடியாகி ஒரு பை நிறைய எல்லா பொருட்களுமே எடுத்து போட்டுக்கிட்டு அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அந்த மேப்ல காட்டப்பட்டது போலவே ஒரு பெரிய காடு ஒன்று இருக்கு. அந்த காட்டோட நுழைவாயிலுக்கு போயிட்டாரு. இப்ப அப்படியே அந்த மேப்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எந்த பக்கம் வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வித்தியாசமான ஒரு வழியை காட்டுது. சரி பரவாயில்ல, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கு. அந்த ஆலமரத்தை அடியில ஒரு வயதான அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு எப்படி இந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த அம்மா கிட்ட போய் இந்த இளைஞர் பேசுறாரு. என்ன கேட்குறாருன்னா, அம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் இந்த இடத்துல துணிகள் நெய்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்பா, பார்த்தா தெரியலையா, நான் துணிகள் நெய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவருமே பாக்குறாரு, அந்த அம்மா ஒரு அழகான துணியை அப்படியே நெய்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இவரு பேச்சு வாக்கில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க எப்படிமா வந்தீங்க, என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க, என்ன மாதிரி துணிகள்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இளைஞர் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த அம்மா அந்த துணியை நெய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த நெய்யற துணியில ஒரு சில இடங்கள்ல மட்டும் நல்ல தங்க நிறத்துல நூல்கள் மிளிர ஆரம்பிக்குது. ஆனா மற்ற இடங்கள்ல அந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லான கலர்ல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. உடனே கேட்குறாரு, அம்மா நீங்க இந்த தங்க நிற நூலையே எல்லா இடத்துலையும் பயன்படுத்திருக்கலாமே, இந்த துணி அவ்வளோ அழகா இருந்திருக்கும், அதை விட்டுட்டு ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஏன் தங்க நிற நூலை பயன்படுத்திருக்கீங்க, மற்ற இடங்கள்ல ரொம்ப டல்லான கலரை பயன்படுத்திருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான அம்மா சொல்றாங்க, இங்க பாருப்பா, இந்த துணி சாதாரண துணி கிடையாது. உன்னுடைய ஞாபகங்கள் இருக்கு பாத்தியா, இது வரைக்கும் நீ கடந்து வந்த அந்த பாதையில உன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளையே தான் நான் இப்போ ஒரு துணியா நெய்துகிட்டு இருக்கிறேன். இதுல அந்த தங்க நிறத்தில் இருக்கு பாத்தியா, அந்த நூல்கள் எல்லாமே நீ உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான தருணம், நீ மற்றவங்களை மகிழ்விச்ச அந்த தருணத்தை தான் தங்க நிறத்துல குறிப்பிட்டிருக்கேன்.
அதுவே அந்த டல்லா இருக்கு பார்த்தியா, அந்த கலர் எல்லாமே நீ எந்தெந்த நாட்கள்லாம் ரொம்ப சோகமாக இருந்தியோ, அந்த நாளை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ, அந்த நாட்களை குறிப்பிடுறதுக்காக தான் ரொம்ப டல்லான கலரை பயன்படுத்தியிருக்கிறேன். இது சாதாரண துணி கிடையாது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ கடந்து வந்த அந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் அந்த இளைஞர் அந்த துணியை உத்து பார்க்குறாரு. அந்த துணிகள்ல நிறைய இடங்கள்ல இவருடைய நல்ல ஞாபகங்கள் இருக்கு, மற்ற இடங்கள் எல்லாமே அவர் வருத்தப்பட்ட அந்த நாட்கள் இருக்கு. உடனே அந்த வயதான அம்மா சொல்றாங்க, சரிப்பா, இதுல இருந்து உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், நீ அப்படியே உங்களுடைய பயணத்தை தொடரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வழியை காட்டி அந்த இளைஞரை போக சொல்றாங்க. அந்த இளைஞருமே அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த மேப் காட்டினதுபடியே ஒவ்வொரு அடியா அப்படியே எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஏரி ஒன்று வருது. அந்த ஏரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த தண்ணி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கல்லை எடுத்து அந்த ஏரியில ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கல் போடும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த கல் போடும்போது மட்டும் அந்த அலைகள் அந்த கல் போட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்த அந்த இளைஞர் கேட்கிறாரு, இங்க என்னமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் தான் நீங்க இந்த சமூகத்துல எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக உக்காந்துருக்கேன். இப்ப நான் ஒவ்வொரு கல்லை போடும் போதுமே அந்த அலைகள் அங்கிருந்து அப்படியே செதறி வருது பாத்தீங்களா, அது போலதான் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே, அது சின்னதா இருந்தாலும் சரி இல்ல பெருசா இருந்தாலும் சரி, அந்த செயல்கள் எல்லாமே நீங்க இருக்கிற இடத்துலயாகட்டும் இல்ல நீங்க இருக்கிற அந்த சமூகத்திலேயாகட்டும் கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதை தான் இந்த அலைகள் மூலமா நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு இந்த மனிதருக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரிங்கம்மா, ஆனா இந்த போட்டோல இருக்கிற மாதிரி அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த சின்ன பொண்ணுமே, ஐயா இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வழியை காட்டுறாங்க. இப்ப அந்த வழியா அந்த இளைஞர் போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய குகை மாதிரி ஒரு இடம் தெரியுது. அந்த குகையிலிருந்து அப்படியே வெளிச்சம் அதிகமா, அந்த குகையோட நுழைவாயில்ல அதிகப்படியா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு தோணுது, இந்த இடத்துல தான் புதையல் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போய் பார்க்கறாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்கு. வேக வேகமா போயிட்டு அந்த பெட்டியை திறக்கிறாரு. ஆனா அந்த பெட்டிக்குள்ளார எதுவுமே இல்லை. பெட்டி காலியா இருக்கு. ஆனா அதற்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா, அந்த பெட்டியிலிருந்து நிறைய நிறைய வெளிச்சங்கள் வெளியில வருது. அந்த வெளிச்சத்துல அந்த குகை முழுவதுமே ஒளி வெள்ளத்தால சூழப்படுது. இப்ப அந்த வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மனிதோட வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களுமே சின்ன சின்ன திரையில ஓடிக்கிட்டு இருக்கு. அவருடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்கள்ல அவருடைய நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு, ஏதாவது ஒரு முகம் தெரியாத நபரை சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த மாதிரி அவர் செஞ்ச எல்லா விஷயங்களுமே அந்த திரையில காண்பிக்கப்படுது. இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மனிதருக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. இந்த புதையல் அப்படிங்கிறது வேற எங்கேயும் கிடையாது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவரு மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்பவுமே அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை. ஆனா அவருடைய மனநிலை மாறிடுச்சு. அந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் செய்யற எல்லா விஷயங்களுமே வித்தியாசமா இருக்கு. மக்களை எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு. அவர் இருக்கிற இடம் எப்பவுமே ஆனந்தமா இருக்கு. இந்த மாற்றத்தை எல்லாருமே உணர்றாங்க. அவங்களுமே இவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா உங்ககிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லைங்க, நான் இவ்வளோ நாள் புதையலுங்கிறது எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தான் புதையல். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம எந்த மாதிரி அமைச்சிக்கிறோமோ அதில் தான் நம்முடைய புதையல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் இந்த மாதிரி தினம் தினம் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுக்குவோம். ஆனால் ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்தலாம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் வித்தியாசமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாவே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த புதையல் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைச்சிடும். இது கரேஜ் டு ஒர்க் மோட்டிவேஷன் கதைகள்.